சொன்னால் பொதுமக்கள் ஏதாவது கோரிக்கைகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாநகராட்சிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அந்தந்த பகுதியில் ஒரு மண்டல அலுவலகம் கட்டினால் கண்டிப்பாக பொதுமக்கள் அந்த பகுதியில் அவங்களோட பிரச்சனை தீர்த்து கொள்வதற்கு எதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்து, ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 4 மண்டலத்துக்கு 4 மண்டல அலுவலகங்கள் கட்டி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு ஒசூர் மாநகராட்சி கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது கடந்த வாரம் கூட 547 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்டம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், 4 மண்டல அலுவலகங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு புதிய பேருந்து நிலையம் ஒன்றையும் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். அந்த புதிய பேருந்து நிலையம் மட்டுமல்ல, மார்க்கெட் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது, சாலைகள் செப்பனிடப்பட்டிருக்கிறது. எனவே ஒசூரை தன்னிறைவு பெற்ற மாநகராட்சியாக உருவாக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த மாதிரி 4 மண்டல அலுவலகம் மட்டுமல்ல, தொடர்ந்து ஒசூரினுடைய தேவையை அறிந்து நிச்சயமாக இந்த அரசு நல்ல முன்னேற்பாடுகளை செய்து தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கிருஷ்ணகிரி என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு கிருஷ்ணகிரியிலே கூட்டு குடிநீர் திட்டம் புதிய திட்டங்களாக 21 திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் 85.56 MLD தண்ணீர் வழங்கப்பட வேண்டும். இன்று 6 குடிநீர் திட்டங்கள் புதிதாக தொடங்கப்பட்டு 117 கோடி 52 லட்சம் செலவிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் 6.57 MLD தருகிற வகையில் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஒன்றியத்தைச் சேர்ந்த எண்ணெய் கொள்ளும் மற்றும் 122 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சி மற்றும் ஊத்தங்கரை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த 50 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த நாகுண்டப்பள்ளி மற்றும் 27 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம், அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த ராயக்கோட்டை மற்றும் 28 ஊராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியத்தைச் சேர்ந்த வேகலக்கல்லி 39 குடியிருப்பான கூட்டு குடிநீர் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த சிகரலப்பள்ளி 143 குடியிருப்பான கூட்டு குடிநீர் திட்டம் அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது, தண்ணீரும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுவும் பற்றாக்குறை என்ற காரணத்தால் தான் ஓகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்தோம். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அலுவல் ஆய்வு குழுவில் பேசும்போது பிரதான எதிர்க்கட்சியினுடைய விப் அவங்க நம்ம வேலுமணி அண்ணன் உட்பட எல்லாருமே கேள்வி நேரத்தை 10:30 மணிக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சில அதிமுக்கியமான துணை கேள்விகள் கேட்பதற்கு என்னிடம் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். அறையில் வந்து கூட கேட்கின்றார்கள். இங்கே கை வைத்தும் போது ஒவ்வொருத்தரிடமும் பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதுக்காக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கேள்வி அவ்வாறு துணை கேள்வி கேட்க வருகின்றவர்கள் தயவு செய்து சுருக்கமாக ஒரு வரியில் அந்த கேள்வி இருக்க வேண்டும். அந்த கேள்வியை உள்வாங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ஓரிரு வரிகளில் அதற்கு விளக்கத்தை அளிக்க வேண்டும். விரிவான விளக்கங்கள் யார் கேள்வி கேட்டார்களோ அவர்களுக்கு விரிவான விளக்கங்கள் வழங்கப்படுவது கண்டிப்பாக அது அவசியம். ஆகவே மற்ற துணை கேள்விகளுக்கு கேள்வியை உள்வாங்கி ஓரிரு வரிகளில் அந்த பதிலும் அமைந்திருந்தால் கூட ஒரு சில பேர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கு என்பதை கூறி மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராம ஊராட்சிகள் பேராட்சியோடு இணைப்பது, கிராம ஊராட்சிகளை நகராட்சிகளோடு மாநகராட்சியோடு இணைக்கின்ற திட்டத்தின் மூலமாக கிராமங்களில் கிடைக்கின்ற பல்வேறு நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்காது போய்விடும் என்ற முறையில் கிராமங்களே ஒன்று திரண்டு இன்று அரசிற்கு மனுக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை பொறுத்தவரையிலும் இதை நிறுத்தி வைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சரோடு மாண்பு அமைச்சர் அவர்கள் கலந்து பேசி இதற்கு நல்ல தீர்வினை காண்பார்களா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மொத்தம் 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கிறது. அந்த 12,300 ஊராட்சிகளிலே இப்போது நகரத்தோடு மாநகராட்சியோடு இணைப்பது, நகராட்சியோடு இணைப்பது, பேரூராட்சியாக உருவாக்குவது என்பதை வெறும் 371 பஞ்சாயத்துகள் மட்டும்தான் அதை நகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது.
அது கூட 120 நாள் உங்களுக்காக நேரம் தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது அதில் பிரச்சனை இருக்குமானால் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நீங்கள் எடுத்து சொல்லி அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எங்களுக்கு அனுப்பினால் எந்த ஊரை சேர்க்கலாம், எந்த ஊரை சேர்க்கக்கூடாது என்பதை முடிவெடுக்கலாம். அதற்கு இன்னும் 120 நாள் டைம் இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். நான் இதே பதிலை அவரிடம் சொன்னேன். இறுதி சபையில் அதை கேட்டதற்காக நன்றி. எந்த இடத்திலும் எந்த பகுதியிலும் மாநகராட்சியோடு இணைப்பதற்கு அவர்கள் ஒன்றும் எந்த இடத்திலும் பிரச்சனை செய்வதில்லை. புதிதாக தொடங்கப்படுகிற போது பேரூராட்சியாக உருவாக்கப்படும் போது 100 நாள் வேலை திட்டங்களை அங்கு இல்லாத போகும் என்ற நிலைதான் வருகிறது. இங்கே பல இடங்களிலே விவசாய நிலங்களே இல்லாமல் வெறும் கட்டிடங்களாக கட்டப்பட்டு விளைநிலங்கள் இல்லாத இடங்களை தான் இந்த நகராட்சியோடு இணைக்கிற பகுதி. அதுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அது ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டு அந்த கமிட்டியின் மூலம் ஆராயப்பட்டு மிக ஒரு 2-3 மாத காலம் பல கூட்டங்கள் நடத்தி ஆராயப்பட்டு 371 பஞ்சாயத்து மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் ஆட்சித்தலைவரிடம் நீங்கள் மனு தாருங்கள். மீண்டும் அதை பரிசீலிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி தக்க முடிவு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.